குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரை வணங்கி மங்கள மகாகணபதியையும் இந்த நாயடியேன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாத ராசி பலன்களில் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிடங்கள் கிரக அமைப்புகள் எப்படி வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரும், அதுக்கு என்ன பேஸ் என்னென்னா பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன, அதை பொறுத்து தான் பலன்களை சொல்ல முடியும். அப்போ முதல் 3 நிமிடங்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். 3 நிமிடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனி பதிவுகள், தனித்தனி ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். அதே போல் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். மறுபக்கம் சனி பகவான் அவரும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 2 முக்கியமான கிரகங்கள் குருவும் சனியும் இந்த நவம்பர் மாதத்தோடு தன்னோட வக்ரகதி நிலையை நிவர்த்தி செய்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள். இது நவம்பர் மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல். போன மாதம் வரை மேஷத்தில் இருந்த ராகு இந்த மாதம் மீனத்தில் இருக்கிறார். அதே போல் போன மாதம் துலாத்தில் இருந்த கேது பகவான் இந்த மாதம் எங்கே இருக்காருங்க, கன்னியில் இருக்கிறார். அப்போது ராகுவும் கேதுவும் கன்னி மற்றும் மீன ராசியில் அமைந்திருக்கிறார்கள். சுக்கிரனும் கன்னியில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் கன்னியிலேருந்து வெளியில் வந்துட்டார். கன்னியில் செவ்வாய் இருந்த வரையிலே மிகுந்த ஒரு ஒரு ட்ரை பொசிஷன். அது யாராக இருந்தாலும் 12 ராசியாக இருந்தாலும் ஒரு ட்ரை பொசிஷனில் இருந்திருப்பாங்க. எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது சாமி, ஒரு டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஒரு ட்ரை பொசிஷன், வறண்ட சூழ்நிலை. அது வியாபாரமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், பாக்கெட் மணியாக இருக்கட்டும். அப்போ கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு வறண்ட சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ அந்த செவ்வாய் பகவான் கண்ணிலிருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ இந்த நவம்பர் மந்த்துக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷல், இன்னும் கூடுதல் பலமாக அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமான கிரகங்கள் சனியும் குருவும் இயல்பு நிலைக்கு திரும்புதலும், செவ்வாய் கன்னியை விட்டு துலாத ராசிக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வாங்க உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. பொதுவாகவே கன்னிராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் சிறப்பு. ஏன் ஐப்பசி மாதம் சிறப்புனாக்கா, கன்னிராசி புரட்டாசி மாதம் 2வது வீடாக இருக்கக்கூடிய அந்த துலாம் ஐப்பசி மாதமாக அமைகிறது. ஸோ எப்பொழுதுமே இந்த நவம்பர் மாதம் கன்னிராசிக்கு ஒரு லக்கி மந்தாக அமைகிறது. புரியுதுங்களா? இப்போ ஒரு ராசிக்குமேவும் அதுக்கு அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய மந்த்து வந்து தமிழ் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி என்பது புரட்டாசி மாதத்தை குறிக்கக்கூடியது, துலாம் ராசி என்பது ஐப்பசி மாதத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே கூட எனதருமை கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு சந்தோஷமான அல்லது ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமையும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கன்னிராசி என்பவர்களே, மற்ற மாதத்தை விட
இந்த 12 மாதத்தில் அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15க்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், பண வரவு அதிகமானதாக இருக்கும். செக் பண்ணி பாருங்களேன். மற்ற மாதங்கள் வந்ததை விட நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபாயாவது இந்த நவம்பர் மந்த் இன்கம் எப்பயுமே உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். புதிய வேலைகள் கிடைக்கும், புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும். மெயினாக லாபம், ப்ராஃபிட் சொல்லும்படியானதாக இருக்கும். இதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி என்பவர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக, சிறப்பான மாதமாக அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் சேரும். அது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு இவ்வளோ தூரம் பணம் வர வேண்டியது இருக்குது சாமி, வருமா? அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிற ஒரு 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், இது மாதிரிலாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிற மாதிரிலாம் கிடைக்குமா? அல்லது புதையல் அது இதுன்னு சொல்கிறாங்க சாமி, அது மாதிரிலாம் போகுமா? ஸோ ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி அன்பர்கள், நவம்பர் மந்த் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் உட்காந்துருக்கிறார். இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். நிறைய கன்னிராசி, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது நிறைய இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, இதிலலாம் நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்தாங்க. லாட்டரி சீட்டு அல்லது புதையல், அது ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆன்லைன் இதெல்லாம் ஏமாந்துடுறாங்க. அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த ஆன்லைன் கேம்ஸ், இந்த கன்னிராசின்றதால விளையாட்டு புத்தி அவங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருப்பீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், இந்த ஆன்லைன் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும், அது ரம்மியாக இருக்கலாம், அல்லது நிறைய தான் இப்போ கேம்ஸ் நிறைய இருக்குது, ஃபிக்ஸ்டு கேம்ஸ். ஸோ அந்த ஆன்லைன் கேம்ஸில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அறவே இருக்கக்கூடாது, தள்ளி வந்துடும் அதை விட்டு. இல்லை சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, பட் நான் அது ஏற்கனவே நடந்து போச்சு சாமி, அதில் கிட்டத்தட்ட நான் நிறைய ஒரு 16 லட்ச ரூபா விட்டேன், 50 லட்ச ரூபா விட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, கடன் ஆயிடுச்சு, இப்போ நான் அந்த கடனை அடைப்பேனா? ஏமாந்துட்டேன் சாமி, ஒரு 20 லட்ச ரூபா ஏமாந்துட்டேன், இப்போ நான் இந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா? அந்த கடனை அடைக்கிறதுக்கு சம்பாத்தியம் எனக்கு வருமா அப்படின்னாக்கா கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, பணங்காசுகள் உரிய நேரத்தில் சேரும். அதுக்கெல்லாம் வழி உண்டு. அதனால தான் சொன்னேன், ஒரு சில எல்லாருக்குமே கன்னிராசி இருக்காங்கன்னா வருஷலாம் நிற்க வச்சு அதிர்ஷ்டமாக கொடுக்க போகிறாங்க, அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகம் பேசணும், உங்கள் ஜாதகம் முக்கியம். அங்கே அதுதான் யோசிக்கணும். இந்த சில விஷயங்களை எல்லாம் நாம் சொல்கிறத யோசித்து பார்க்கணும். இது நம்ம ஜாதகத்துக்கு பொருந்துமா? நாம் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்கும், இது நமக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகும், இவர் சொல்லக்கூடிய பலன்களை நமக்கு எப்படி ஆக்டிவேட் செய்ய வைக்கிறது, இதெல்லாம் தான் உங்கள் தனித்திறமை. சொல்கிறத மட்டும் கேட்டால் அப்படியே காலில் வாங்கி விட்டுறது கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்ற முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போ அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே. அதே சமயத்தில் இடம் வாங்குதல், நிலபலங்கள் வாங்குதல், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு குடி போகிறது, வீடு மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஆனால் நீங்கள் அப்படி போகும்போது உங்கள் ராசிக்கு எந்த திசைக்கு நீங்கள் போகணும், நீங்கள் இப்போ வீடு மாறலாமா, வாடகை வீட்டுக்கே போனால் கூட மாறலாமான்னு ஒரு முறை நீங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் போகணும். ஜாதகம் பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு தான் போகணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அப்போ வீடு மாறுதல், கிரகப்பிரவேசம் பண்ணாலும் புது வீடு போனால் பரவாயில்ல. இந்த மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, உங்கள் ஜாதக பிரகாரம் அதை பார்த்துக்கணும். ஐப்பசி கார்த்திகை கண்ணை மூண்டு கிரகப்பிரவேசம் பண்ணலாம்.
ஆனால் அதே ஐப்பசி கார்த்திகை நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னமாக இருக்கீங்க, கார்த்திகை மாதம் நீங்கள் குடி போக முடியாது, ஏன்னா 8வது மாதம். அப்போது உங்கள் ராசிக்கு அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான கால நேரங்கள் இருக்கா, இடமாற்றங்கள் இருக்கா, வீடு மாற்றிக்கலாமா, இதெல்லாம் ஒரு முறை கேட்டு செய்வது சிறப்பு. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் லாபஸ்தான அதிபதியாகவும், அதே போல் கர்மஸ்தான அதிபதி கேட்கவே வேணாம், உங்களுடைய புதன் பகவான் தான். இவங்க 2 பேருமே சிறப்பான நல்ல பொசிஷனில் இருக்காங்க. மெயினாக நான் சொல்கிற மாதிரி அந்த சனியும் குருவும் நிவர்த்தி அடைகிறார்கள். ராகு கேதுவால் ஒரு பிரச்சனை இருந்தது. மெயினாக கேது வந்து கன்னிராசிக்கு உள்ளே வந்திருக்கிறாரு. நிறைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. எங்கே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கன்னிராசி அன்பர்களே, வாக்குவாதங்களில் ஈடுபடவே கூடாது. மெயினாக குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, வீட்டுக்காரர்கிட்ட அல்லது மனைவி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி அதை நீங்கள் வந்து மௌனமாக போனாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு வராது. அமைதியாக கொண்டு போயிட்டீங்கனாக்கா இருக்கிற இடமே தெரியக்கூடாது. யாருமே எதிர்த்து பேசாமல், குறிப்பாக குடும்பத்துலேயும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, அக்கம் பக்கத்தில் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வீர்களே. ஆனால் வாக்குவாதங்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி மீறி வாக்குவாதங்களை ஈடுபட்டிங்கன்னா ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டியது இருக்கும். ஒன்று வேலையை இழக்க வேண்டியது இருக்கும், ஃபேமிலியை லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும், உறவு முறைகளை இழக்க வேண்டியது இருக்கும், நண்பர்களை இழக்க வேண்டியது இருக்கும். அப்போது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போகும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் முற்றும். இன்னும் சொல்லப்போனால் ஏதேனும் குடும்ப உறுப்பினர்களிடையே அந்த சொத்து தகராறு, சொத்து பிரச்சனைகள், கீழ் வீடு என்னது, மேல் வீடு ஒன்றுது, வழி விட மாட்டேன், 5 அடி வழி மொத்தமாக நீ எடுத்துட்டேன், இந்த மாதிரியான சொத்து தகராறுகள், இடப்பிரச்சனைகள், இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. சரி, ஃபேமிலியை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்காரோ மனைவியோ வீட்டோடு வெளியில் போயிட்டாங்க, இல்லை பசங்க வந்து சொல்கிற பேச்சை கேட்கல, குடும்பத்துக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ அவங்களாம் மனம் திருந்தி மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு போகிறது, அதாவது வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு பிஆர் ப்ராப்ளம், ஒரு விசா ப்ராப்ளம், அது ஒரு ரினிவல், விசா ரினிவலோ அல்லது வந்து பர்மிஷன் அல்லது வந்து சம்திங் ஒரு ரினிவல் ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது அது சார்ந்த ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கேஸ் போகுது, ஒரு என்கொயரி போகுது. ஸோ அந்த மாதிரியான விசா இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் கன்னிராசி அன்பர்களே அவையெல்லாம் சரி செய்ய முடியும். அதெல்லாம் கிளியர் ஆகும், கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும், டவுட்டு வேண்டாம். அதே போல் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டு. வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதெல்லாமும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அப்போ குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் வந்து சேரும். அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கடன் பிரச்சனைகளில், வம்பு வழக்கல்ல, வாக்குவாதங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.